சண்டே லீவ், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகாமல் ஓய்வெடுக்கிற நாள். இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டரி இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழிற்துறை புரட்சி காலத்துல தான் ஆரம்பிச்சது. 1800களில் இங்கிலாந்து மாதிரி நாடுகள்ல தொழிற்சாலைகள் ஃபுல் ஸ்விங்ல ஓடியது. அந்த காலத்துல ஒர்க்கர்ஸ் தினமும் வாரத்துக்கு 6 நாட்கள், சில சமயம் 7 நாட்களும் வேலை செய்ய வேண்டியிருந்தது. ஓய்வு கிடையாது, நீண்ட நேரம் வேலை. அப்போ கிறிஸ்தவ மதத்துல சண்டே என்பது சாபத் டே, ஓய்வு நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாள்ல தேவாலயத்துக்கு போய் பிரார்த்தனை செய்யணும் என்று வழக்கம். இதனால பலர் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். முதலில் தேவாலய காரணத்துக்காக சண்டே லீவ் கொடுத்தார்கள். பிறகு 19ஆம் நூற்றாண்டுல லேபர் யூனியன்ஸ் உருவானது. அவங்க வாரத்துக்கு ஒரு நாள் ஓய்வு உரிமை வேண்டும் என்று போராடினாங்க. அதுல சண்டே லீவ் முக்கியமான கோரிக்கையா இருந்தது. இது பிறகு சட்டமாக்கப்பட்டு பல நாடுகள்ல 1 டே ரெஸ்ட் பெர் வீக் என்று சட்டம் வந்தது. இந்தியாவுல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தான் சண்டே லீவ் வந்தது. பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் கிறிஸ்தவர்கள் என்பதால் அவங்க தேவாலயத்துக்கு போக சண்டே லீவ் எடுத்தாங்க. பிறகு அது இந்திய அரசு, நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் எல்லாத்துக்கும் மெல்ல மெல்ல வர ஆரம்பிச்சது. பிறகு ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948, ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட் மாதிரி சட்டங்கள்ல ஒரு வாரத்துக்கு குறைந்தது ஒரு நாள் கம்பல்சரி ரெஸ்ட் என்ற சட்டம் சேர்க்கப்பட்டது. அதனால தான் இன்று நம்ம எல்லாருக்கும் ஞாயிறு விடுமுறை கிடைக்குது.